மேரேஜ் ஆன ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு இன்னொருத்தர் கூட திருமணம் கடந்த உறவு. இந்த 2 பேரும் ஜாலியாக திருமணம் கடந்த உறவில் இருக்கும்போது இவங்கள கையும் களவுமா பிடிச்சிடுறாங்க. அந்த ஊரில் திருமணம் கடந்த உறவுக்கு என்ன பனிஷ்மெண்ட்னா, அந்த பொண்ணை கல்லால் அடித்து கொல்லுவாங்க. அப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட இந்த பொண்ணை கூட்டு வராங்க. ஐயா பாருங்க, இந்த மாதிரி இந்த பொண்ணு இன்னொருத்தன் கூட போயிட்டா, இப்போ நம்ம இந்த பொண்ணை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அதுக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லுவார், உங்களில் எவெல்லாம் தப்பு செய்யலையோ அவன் முதல்ல கல்லை எடுத்து எரி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பொண்ணை அங்கே இழுத்துட்டு வந்த அத்தனை பேரும் அப்படியே விட்டுட்டு போயிடுவான். ஏன்னா இவனே ஃப்ராடு. இப்படி ஒரு சம்பவம் பைபிளில் உண்டு. ஒரு பெண் திருமணம் கடந்த உறவில் ஈடுபட்டாங்கன்னா இதுக்கு என்ன காரணமாக இருக்கக்கூடும்? இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் உள்ளவனை பிடிச்சிருக்கலாம், இல்லை பக்கத்து வீட்டு உள்ளவன் இவங்க மேலே அன்பு காமிச்சிருக்கலாம், இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்கலாம். இந்த 2 பேருக்குமான காதல். ஓகே, ஒரு ஆண் ஒரு பெண் திருமணம் கடந்து இவங்க லவ் பண்ணுறாங்க, இவங்க உறவு வைக்கிறாங்க. இதான் ஆக்சுவலாக அங்கே நடந்த விஷயம். ஆனால் இந்த சம்பவத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நம்ம ஊரில் இருக்கிற இன்றைய ஃபெமினிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, ஃபெமினிஸ்ட் பெண்ணியவாதிகள், அவங்ககிட்ட போய் கொடுத்தீங்கன்னா இவங்க சொல்லுவாங்க, இந்த பொண்ணு ஏன் தெரியுமா இப்படி பண்ணா, இவளுடைய கணவன் இவளை வேலைக்கு அனுப்பியிருக்க மாட்டான், இவளை ஒடுக்கியிருப்பான். இந்த ஒடுக்குனதுனால இந்த பேட்ரியார்கி ஆண்களுடைய ஆதிக்கத்தின் காரணமாக இந்த பெண் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு இப்படி போயிட்டா அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. இவளுடைய குடும்பம் ஒரு ஏழ்மையான குடும்பமாக இருந்திருக்கும். அப்போ இந்த ஏழ்மைக்கு யார் காரணம்? அங்கே உள்ள பணக்காரன். இந்த பெண் படிச்சிருக்க மாட்டா. ஏன் படிச்சிருக்க மாட்டான்னா, அந்த ஊரில் உள்ளவங்க பெண்களுக்கான கல்வியை மறுத்தாங்க. அதனால தான் இவா இப்படி பார்க்குறவன் பின்னாலலாம் போனா. இவா இப்படி பண்ணதுக்கு சீட்டிங்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது, இது சீட்டிங் கிடையாது, மாறாக இது இவளுடைய அஃபர்மேஷன். இவள் தன்னை உணர்ந்து கொண்டிருக்கிறாள், இவள் யார் என்பதை இவ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறா, இதில் என்ன தப்பு அப்படின்னு இவங்க கேட்பாங்க. சின்ன வயசில், ரொம்ப சின்ன வயசில் இவளுக்கு ட்ராமா இருந்திருக்கும். அன்று இவ ஃபேஸ் பண்ண ஒரு சில பிரச்சனை மனசில் ஆழமாக பதிஞ்சு, அதுக்கு யார் காரணம்னா அகெயின் பேட்ரியார்கி. இவ பெண் அப்படின்றதுனால இவளை எமோஷ்னலாக இவங்க ட்ராமடைஸ் பண்ணாங்க. இந்த ட்ராமா இவளுடைய மனசில் ஆழமாக பதிஞ்சு அது இவளுக்குள்ள அப்படியே வேலை செஞ்சு இவளை இப்படி மாற்றிருச்சு. திருமணம் என்கிற விஷயமே கேபிட்டலிசம் உருவாக்குன ஒரு விஷயம். அப்போ அன்றைய காலத்தில் இருந்த இஸ்ரேலில் இவங்க கேபிட்டலிசமை ஃபாலோ பண்ணாங்க. அதனால தான் கேபிட்டலிசம் காரணமாக அங்கு ரோமன் கொலோனியலிசம் இதெல்லாம் காரணமாகி இவருடைய ட்ராமா, கேபிட்டலிசம், பேட்ரியார்கி இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த பெண்ணை இன்று விபச்சாரத்துக்கு தள்ளிருச்சு. விபச்சாரம் இல்லை, திருமணம் கடந்த உறவு அப்படின்னு இங்கே உள்ள ஃபெமினிஸ்ட்லாம் பேசுவாங்க. இதை பற்றி பேபிலோன் பி அப்படின்ற ஒரு மீடியா கம்பெனி இவங்க இந்த லெஃப்ட் பீப்புளெலாம் பண்ணுற இந்த காமெடி கூத்துக்களெல்லாம் இவங்க சேட்டையர் பண்ணி வீடியோஸ்லாம் பண்ணுவாங்க. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இப்படி அழைத்து வரப்பட்ட ஒரு விபச்சாரம் பண்ண இந்த பெண்ணை ஒருவேளை ஜீசஸ் கிரைஸ்ட் இவங்க பார்க்குற மாதிரி, இந்த ஃபெமினிஸ்ட் பார்க்குற மாதிரி, அதுவும் இன்றைய ஃபெமினிஸ்ட்டுக்கெல்லாம் ஃபெமினிஸ்ட் கிடையாது, இன்டர்செக்ஷனல் ஃபெமினிஸ்ட். இது என்ன இன்டர்செக்ஷன் அப்படின்னா, இதை பற்றி தான் இவங்க இதில் பேசியிருப்பாங்க. பேபிலோன் பி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. ஒருவேளை ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு ஓக்கா இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு லெஃப்டிஸ்டாக, இன்றைய லெஃப்டிஸ்ட் ஃபெமினிஸ்ட் இன்டர்செக்ஷனல் ஃபெமினிஸ்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையில் வீடியோ ஒன்று இருக்குது, பாருங்கள். What is the meaning of this? This woman here, she was caught in the act of adultery. Now, as you know, the law of Moses says we must stone her. Stony stone! What do you say? Jesus, do you mind? And done. What is that? This, my brothers and sisters, is an intersectionality chart. பைபிளில் அந்த சீனில் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணுவார்னா, கீழே குனிஞ்சி எழுதுவார். அவர் என்ன எழுதினாருன்னு யாருக்கும் தெரியாது. இதை பைபிளில் மென்ஷன் பண்ணல. இவங்க இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் இவர் என்ன பண்ணுறாரு, ரேஸ், ஜெண்டர், கிளாஸ், டிசபிலிட்டி, 4 விஷயம். இந்த பெண் என்ன ஜாதி, இவ எந்த ஜெண்டர், இவ எந்த கிளாஸ், பணக்காரியா ஏழையா, ப்ரிவிலேஜா அண்டர் ப்ரிவிலேஜா, ஒடுக்கப்பட்டாலா ஒடுக்கப்படலையா, இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு கடைசியாக டிசபிலிட்டி, இவளுக்கு எதாவது பிரச்சனை இருக்கா, உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இதன் அடிப்படையில் நம்ம இவ செஞ்சது குற்றமா இல்லையா நம்ம பார்க்கலான்னு இந்த லெஃப்டிஸ்ட் ஜீசஸ் சொல்றாரு. This, my brothers and sisters, is an intersectionality chart. We can determine whether or not she is responsible for her own actions by seeing if she is oppressed by external factors outside of her control. இன்றைய நவீன இடதுசாரிகளை பொறுத்தவரை இவங்க ஒரு தவறு நடக்குது, இல்லை ஒருத்தங்க தவறு செய்கிறாங்க, இல்லை ஒருத்தங்க வாழ்க்கையில் மேலே வரல, முன்னேறலை அப்படின்னா இதுக்கு யார் காரணம்? இவள் காரணம் அல்ல, எக்ஸ்டர்னலாக யாரெல்லாம் காரணமாக இருக்க முடியும்? இப்போ இந்த பெண் இவா அடல்ட்ரி பண்ணிட்டா,
மேரேஜ் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க கூட போயிட்டா. இதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா இவ காரணம் கிடையாது. யார் காரணம்னா இவளுடைய ரேஸ், இவள் சார்ந்திருந்த இனம் ஒடுக்கப்பட்டிருக்கும். அதே மாதிரி இவளுடைய ஜெண்டர், பெண், ஆப்வியஸ்லி ஒடுக்கப்பட்டிருக்கும். இன்னொன்று டிசபிலிட்டி, இவளுக்கு ஃபிசிக்கலி ஏதாவது பிரச்சனை இருக்கா, அப்படி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக இவ ஒடுக்கப்பட்ட லிஸ்ட்டில் வந்துடுவா. ஃபஸ்ட்டு விமன், நீ எந்த ஜெண்டர் அப்படின்னு ஒரு கேள்வி. Woman, what gender are you? Woman? You literally just said woman. Great. Women are oppressed. Looking good for you, woman. அப்போ ஆட்டோமேட்டிக்காக விமன் அப்ரெஸ்ட். அப்போ இவ அப்ரெஸ்ட் லிஸ்ட்டில் இவளை சேர்த்தாச்சு. அடுத்து, Are you cisgendered? Well, technically the term cisgendered won't be invented for another 1,960 years, so I don't know what you're talking about. Okay, definitely cisgendered. அடுத்து சிஸ் ஜெண்டர். இது என்ன கூத்து அப்படின்னா, சிஸ் ஜெண்டர்னா இப்போ பிறக்கும்போது ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணுவோம் பேஸ்ட் ஆன் இவங்களுடைய பீனிஸ் வெஜைனா இதை வச்சு. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, இந்த ஜெண்டர் ஐடியாலஜி பேசக்கூடிய இந்த ஆட்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க சொல்லுவாங்க அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்போது வாட் இஸ் சிஸ் ஜெண்டர் அப்படின்னா, அசைன்ட் அட் பர்த். பிறக்கும்போது உங்களுடைய வெளிப்புற உடல் உறுப்புகளை வைத்து டாக்டர் வந்து உங்களை அசைன் பண்ணுறாங்க. அப்படி அசைன் பண்ணால், இப்போ மேல் ஃபீமேல்னு உங்களை பிரித்தாங்கன்னா நீங்கள் வந்து சிஸ் ஜெண்டர். இதுதான்டா நார்மல். இவன் இதுக்கே ஒரு பேர் வச்சு, நான் யார் அப்படின்றதுக்கு இவன் ஒரு பேர் வச்சு இவன் ஒன்றை ஆட் பண்ணி விடுவான். இதுக்கு பேர் தான் சிஸ் ஜெண்டர். அப்போ இவங்களை பொறுத்தவரை சிஸ் ஜெண்டர்னா இவங்க ப்ரிவிலேஜ்டு. ஏன்னா யூஸ்வலாக இருக்கிற ஆண் பெண் அப்படின்ற அந்த கேட்டகரிக்குள்ளே இவங்க வந்துடுவாங்க. அப்போ ஒடுக்கப்பட்டவங்க யாருன்னா இங்கே இருக்கிற டிரான்ஸ்ஜெண்டர். டிரான்ஸ்னா ஆணாக இருந்து பெண்ணாக உணர்றவங்க, எசெக்சுவல், இன்டர்செக்ஸ், இந்த மாதிரி குரூப்லாம் ஒடுக்கப்பட்ட குரூப்பில் வருவாங்க. Any disabilities? Sometimes I get a little distracted when I do my housework. ADHD? Definitely disabled. வீட்டில் வேலை பார்க்குறப்போ இவங்க டிஸ்ட்ராக்ட் ஆனால் அதுக்கு பேர் ADHD. எல்லாத்துக்கும் இவங்க நார்மலாக ஒரு டிப்ரெஸ் ஆகியிருந்தால் கூட இதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி இதுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணி இவங்களுக்கு பிரச்சனை, இவங்களுக்கு மெடிக்கலி பிரச்சனை. இப்போது வேலை பார்க்குறப்போ டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ADHD. அப்போது இது உங்கள் ஃபால்ட் இல்லை, உங்களுடைய ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அப்போது இதுக்கு நீங்கள் ஃபால்ட்டு கிடையாது. நீங்கள் வேலை ஒழுங்காக பார்க்கலன்னா அது உங்கள் ஃபால்ட் இல்லை, இதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிள் கிடையாது. மாறாக இது ஒரு ADHD அப்படின்ற ஒரு நோய், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் தான் காரணம், நீங்கள் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டாங்க. இது இன்னைக்கு உள்ள மாடர்ன் லெஃப்டில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு மைய புள்ளி. Based on all this information, let's see, carry the one, borrow from there, double the tax. I'm ready to make my judgment. You are enough of an intersectional class, marginalized intersectional class, not to be held responsible for your actions. Go and sin no more. I do not condemn you. இப்போ ஜீசஸ் இப்போ என்ன பண்ணுறாரு, இங்கே ஒரு ரேங்க் ஒன்று போடுறாரு இந்த பெண்ணுடைய அந்த 4 விஷயத்தை வச்சு. ADHD, நீ பெண்ணாக இருக்க, உன்னுடைய டிசபிலிட்டி, இந்த 4 விஷயத்தை போட்டு ஒரு கணக்கு போட்டு நீ வந்து ஒடுக்கப்பட்டிருக்க அப்படின்னு சொல்லி, ஓகே நான் உன்னை விட்டுடுறேன். நீ என்ன செஞ்சுட்டு வந்திருக்கனா, திருமணம் கடந்த உறவு. திருமணம் கடந்த உறவுக்கு அந்த காலத்தில் உள்ள பனிஷ்மெண்ட் என்னென்னா உன்னை கொலை பண்ணுவாங்க. ஆனால் இப்போ நீ ஒடுக்கப்பட்டிருக்க, இது உன்னுடைய குற்றம் அல்ல அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஒரு முடிவு பண்ணி இந்த பெண்ணை மன்னிச்சு விட்ட மாதிரி ஒரு ஸ்கிட்டு ஒன்று பண்ணியிருக்காங்க. Oh, thank you. Thank you. I'll do better, I promise. I will go and give my husband the good news. Husband? Wait, you're heterosexual? Yes? Stone her! No, wait! Stony stone! May he who is without sin cast the first stone. Let's get the show on the road. இந்த பெண் கடைசியில் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஹஸ்பண்ட்னா யாருன்னா இவங்க 2 பேரும் ஹெட்ரோசெக்சுவல் அந்த உறவில் இருக்காங்க, ஆண் பெண் திருமண உறவில் இருக்காங்க. அப்போ ஆண் பெண் திருமண உறவு இந்த இன்டர்செக்ஷனல் அப்படின்னு சொல்கிற இந்த லெஃப்டிஸ்டினுடைய பார்வையில் ஒரு ப்ரிவிலேஜ்டு. ஏன்னா ஹோமோசெக்சுவாலிட்டி தான் ஒடுக்கப்பட்ட அந்த கேட்டகரி. இப்போது ஒரு லெஸ்பியன் இல்லை ஒரு கே இருக்காங்கன்னா இவங்க வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நான் ஒரு கே அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஒடுக்கப்பட்டவன். அது எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒடுக்கப்பட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன் அப்படின்ற ஒரு கூத்து. நம்ம இந்த வீடியோவில் வாட் இஸ் இன்டர்செக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி இந்த பொண்ணு ஒரு ஹெட்ரோசெக்சுவல் அப்படின்றதுனால இவ ப்ரிவிலேஜ், அப்போ இவ்வளோ கொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த சீன் முடியும். இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்ற இந்த வார்த்தையை பற்றி நான் நிறையா போஸ்ட் நான் போட்டிருப்பேன், நிறையா வீடியோஸ் நான் பேசியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் நம்ம இன்னும் குறிப்பாக பார்க்கலாம். ஒரு 4 மாதத்துக்கு முன்னால் நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் எக்ஸில். என்னன்னா, ஈவேரா அவர் எழுதின பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற ஒரு புக்கை பற்றி ஒரு பொண்ணு ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டிருந்தாங்க. பெரியார்
கனவு கண்ட உலகத்தில் நம்ம இன்னும் வாழலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு போட்டிருந்தாங்க. அப்போ ஈவேரா பெண்களுக்காக விரும்பிய உலகம்லாம் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன். இவர் என்ன சொன்னார், பெண்கள் வந்து மேரேஜ் பண்ணிக்காத, உன்னுடைய கற்பப்பையை அறுத்து போட்டுரு, விபச்சாரம் பண்ணிக்கலாம், விபச்சாரம்ன்ற வார்த்தையே தப்பு முதல்ல, இதெல்லாம் இவர் பேசியிருந்தார். போண்டா மாதிரி ஹோட்டலில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம், இப்படி தான் ஒரு பெண்ணும் ஆணும் இவங்களை சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு இந்த நபர் பேசி வச்சுருப்பார். பெரியார் விரும்பின உலகத்தில் நான் வாழணும்னா நீங்கள் இப்படி தான் வாழணும் அப்படின்னு நான் ஒரு போஸ்ட் போட்டேன். இந்த போஸ்ட்டை எடுத்து பவித்ரா ராஜசேகரன் அப்படின்ற ஒரு பொண்ணு இவங்க ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. என்னுடைய போஸ்ட்டுக்கு பதில் சொல்கிறேன்னு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா இவங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோ எனக்கு அப்பயே மக்கள்லாம் அனுப்புனாங்க. காமெண்ட் செக்ஷனில் பார்த்தா ஒரு கமெண்ட் நான் உங்களுக்கு படித்து காட்டுறேனே. ஜெனின் ரோகன் அப்படின்ற ஒருத்தர் சொல்கிறாரு, இட்ஸ் ஃபைன் டு பி அ கன்சர்வேட்டிவ் ரேதர் தேன் அ ஸ்டூபிட் லிபரல். கீழே வந்து இந்த அம்மா, இட் டேக்ஸ் a little bit of cognitive ability to comprehend the fact that I am an intersectional feminist. ஓஹோ, அண்ட் நாட் அ லிபரல். நான் வந்து லிபரல் கிடையாது, நான் வந்து ஒரு இன்டர்செக்ஷனல் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. எனக்கு இந்த வார்த்தையை பார்த்த உடனே சரிங்க, ஓகே, அப்போது நீங்கள் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்கள் வீடியோலாம் நான் பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் போட்ட போஸ்ட்டுக்கு பதில் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு வீடியோ போட்டு உள்ளே என்ன பேசியிருப்பீங்க அப்படின்னு நான் காது கொடுத்து நான் கேட்கணுன்னா நீங்கள் முதல்ல யார்? இன்டர்செக்ஷனல் ஃபெமினிஸ்ட். அப்போது உங்ககிட்ட நான் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. ஏன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வாட் இஸ் மீன் பை இன்டர்செக்ஷனல் ஃபெமினிஸ்ட் அப்படின்னா, இது இன்றைய மாடர்ன் லெஃப்ட் ஐடியாலஜியில் உள்ள ஒடுக்கப்பட்டவங்களை இவங்க லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒயிட் மேல் பில்லியனர் வச்சுக்கலாமா? ஒருத்தர் வெள்ளையாக இருக்கார், மேலாக இருக்கார், ப்ளஸ் ஒரு பணக்காரராக இருக்கார், நம்ம மஸ்க் மாதிரி. அப்போ இவர் வந்து ப்ரிவிலேஜ். ஏன்னா இவர் ஒயிட் அப்படின்ற மற்றவங்களை இது வரைக்கும் ஒடுக்கின ஒரு இனத்தில் இவர் இருக்கார், ப்ரிவிலேஜ்டு. மேலாக இருக்கார். அப்போது ஆப்வியஸ்லி பேட்ரியார்கி தான் இங்கே ரொம்ப மோசமான விஷயம் இல்லையா, அதனால் இவர் அங்கே இருக்கார். ஒயிட் மேல் பில்லியனர், இவங்ககிட்ட பணம் வந்துருச்சுன்னா இவன் கேபிட்டலிஸ்ட். அப்போ இவன் மோசமான ஒரு ஆள். அப்போது சமூகத்தில் மூணு விஷயத்துலையுமே இவர் மேலே இருக்கார். அடுத்து இப்போது இதுவே ஒரு ஒயிட் மேல் ஒர்க்கர், நார்மலான ஒரு ஒர்க்கர் இருக்காருன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகுனா, இந்த 3 கேட்டகரியில் இவர் ஒரு பாயிண்ட் லோவாக இருக்கார். எங்கன்னா இவர் மில்லியனர், இவர் ஒர்க்கர். அப்போது இவர் ஒர்க்கர் அப்படின்றவர் மில்லியனரை விட ஆட்டோமேட்டிக்காக ஒரு பாயிண்டில் குறைந்தவர். ஓகே, இந்த லேடரில். அடுத்து ஒயிட் ஃபீமேல் ஒர்க்கர். அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மேல் ஒர்க்கரை விட ஃபீமேல் ஒர்க்கர் வந்து ப்ரிவிலேஜில் கம்மி. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக பெண் என்றாலே இவங்க ஒடுக்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இவங்க 3rd ரேங்க். அடுத்து பிளாக் ஃபீமேல் ஒர்க்கர். பிளாக் மக்கள் ஒடுக்கப்பட்டிருக்காங்க, இவங்க ஃபீமேலாகவும் இருக்காங்க, இவங்க ஒர்க்கராகவும் இருக்காங்க. அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா பிளாக் லெஸ்பியன் ஃபீமேல் ஒர்க்கர். அப்போ லெஸ்பியன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க இந்த ஹெட்ரோசெக்சுவல் பிளாக் உமனை விட இவங்க ஒடுக்கப்பட்டவங்க. அப்போ இன்டர்செக்ஷனாலிட்டினா என்ன அர்த்தம்னா, ஒடுக்கப்படுறதுல இவங்க ரேங்க் போட்டு யார் அதிகமாக ஒடுக்கப்பட்டா அப்படின்னு சொல்லி ரேங்க் போட்டு கீழே யார் இருக்காங்களோ இவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒடுக்கப்பட்டவங்க. அப்போ என்ன பண்ணலாம், இவங்களுக்கு அதிகமான சலுகையை கொடு, இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடு, இவங்களுக்கு வெல்ஃபேர் ஸ்கீமில் முக்கியத்துவம் கொடு, இவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடு அப்படின்னு சொல்லி இவங்களை கீழே உள்ளவங்களை இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒடுக்கப்பட்டவங்க அப்படின்றதுனாலயே நம்ம இவங்களுக்கு நிறையா செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்படி இவங்க கொண்டு வருவாங்க. நம்ம என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மஸ்க் எடுத்துக்கலாமா, ஒயிட் மேல் ட்ரில்லியனர் இப்படி வர்றதுக்கான காரணம் என்ன, இப்படி வர்றதுக்காக இவர் என்னென்ன சாய்ஸ்லாம் இவர் எடுத்தார், ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதனாக இவர் செஞ்ச விஷயங்கள்லாம் என்ன. அத்தனை பேரும் ஒயிட் இருக்கான், மேல் இருக்கான், இவனுக்கான பணமும் இருக்குது, ஆனால் இவர் மட்டும் ஏன் இப்படி வந்தார் அப்படின்னா இதுக்கான சாய்ஸ் என்ன, இவர் என்ன முடிவுகள் எடுத்தார், இவருடைய வாழ்க்கையில் இவர் என்ன வித்தியாசமாக செஞ்சார், இவர் வாழ்க்கையில் ஜெயிக்க இவர் செஞ்ச விஷயங்கள்லாம் என்ன, இவர் எடுத்த ரிஸ்க்லாம் என்ன, இதை பற்றி தான் நம்ம பார்க்கணும் இல்லையா. ஆனால் இவங்க எந்த சிஸ்டம் இவரை ஷேப் பண்ணுச்சு, எந்த சிஸ்டம் இவரை உருவாக்கிச்சு. அப்போது ஆட்டோமேட்டிக்காக எலான் மஸ்க் மேலே வந்ததுக்கு காரணம் யாருன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் இவருடைய திறமை, இவருடைய தகுதி, இவருடைய முயற்சி இதெல்லாம் காரணம் அல்ல. இவர் ஜெயிக்க ஒரே காரணம், இவர் ஆண், இவர் வெள்ளை, இவர் பணக்காரர், இவர்கிட்ட பணம் இருக்குது, அதனால தான் இவர் ஜெயிச்சார் அப்படின்னு சொல்லி இவருடைய வாழ்க்கையில் ஜெயிச்ச அத்தனை விஷயங்களையும் கொண்டு வந்து இவருடைய அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா அங்கே கொண்டு வந்து போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும், ஒருவேளை நீங்கள் ஜெயிக்கலை, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய ஜாதி என்ன, இல்லை உங்களுடைய ரேஸ் என்ன, உங்களுடைய கலர் என்ன,
உங்களுடைய செக்ஷுவாலிட்டி என்ன, இது அத்தனையும் பார்த்து இதுக்கு ஏற்ற மாதிரி இதனால தான் நீங்கள் மேலே வரல. நீங்கள் ஒரு லெஸ்பியன்னா உங்களுக்கு இங்கே வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுருச்சு, நீங்கள் அண்டர் ப்ரிவிலேஜ் அப்படின்னு சொல்லி உங்களை நீங்கள் ஒடுக்கப்பட்டதுக்கான காரணத்தை உங்கள் மேலே சொல்ல மாட்டாங்க, இந்த சிஸ்டம் மேலே சொல்லுவாங்க. அப்போ இவர் இப்போ தோத்துட்டாருன்னா அதுக்கும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது அப்ரஷன், இங்கே ஒரு ஒடுக்குமுறை நடந்திருக்கு. அப்போ இண்டிவிஜுவல் மேலே இங்கே தப்பே கிடையாது. இப்போது நீங்கள் ஒரு ஏழ்மையான ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும்ல. ஆனால் நீங்கள் ஜெயிக்காமல் நீங்கள் தோத்துட்டீங்கன்னா நீங்கள் தோத்ததுக்கு காரணம் என்னென்னா இது உங்களுடைய ஏரியா, நீங்கள் இந்த ஏரியாவில் நீங்கள் பிறந்தீங்க, உங்களுடைய ஜாதி, நீங்கள் இந்த ஜாதியில் நீங்கள் பிறந்தீங்க, உங்களுடைய டிசபிலிட்டி, இதனால் நீங்கள் கீழே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவலை ஒரு சிஸ்டம்குள்ளே சுருக்கி வெற்றியோ தோல்வியோ அந்த இண்டிவிஜுவலை இவங்க ஆட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு முழுக்க யார் காரணம்னா சிஸ்டம் காரணம். தோத்துட்டாங்கன்னா ஒடுக்கப்பட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்கன்னா ப்ரிவிலேஜ். இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்ற ஒரு கும்பல் ரொம்ப ஆபத்தான கும்பல். ஏன் அப்படின்னா இவங்க இப்போது நிறையா லேயர்ஸ் இருக்கா, ஜெண்டர், அவங்க செக்ஷுவாலிட்டி, அவங்க லெஸ்பியனா கேயா, அவங்க காஸ்ட் என்ன, அவங்க ஜாதி என்ன, இந்த மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ் இருக்கா. இப்படி இருந்தால் என்ன ஆகும்னா இந்த கும்பலெல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக இருப்பாங்க, இவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமை இருக்கும், ஆனால் இவங்கெல்லாம் ஒன்று கூடிப்பாங்க. எதுலனா நாங்கள்லாம் ஒடுக்கப்பட்டோம் அப்படின்ற அந்த பெயரில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது லெட்ஸ் டேக் மம்தானி ஃபார் எக்ஸாம்பிள். மம்தானி ஒரு முஸ்லீம், ஆனால் இந்த முஸ்லீம் எல்ஜிபிடிக்கு ஆதரவாக இருக்கார். இதே எல்ஜிபிடிக்கு ஆதரவாக இருக்கிற முஸ்லீம் ஒரு கம்யூனிஸ்டாகவும் இருக்கார். அப்போ ஒரு முஸ்லீமுக்கும் எல்ஜிபிடிக்கும் என்ன சம்மந்தம், முஸ்லீமுக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்? ஆனால் சம்மந்தம் இருக்கும். மம்தானியை பொறுத்த வரைக்கும் எல்ஜிபிடி மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள், இஸ்லாமிய மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில். பார்த்துக்கோங்க, நம்ம இதெல்லாம் பேசலாம் அடுத்து கம்யூனிசம் ஏன் வருதுன்னா கேபிட்டலிஸ்ட் வந்து ரொம்ப மோசமானவங்க, இவங்க வந்து சுரண்டுறாங்க. அப்போ கம்யூனிசம் ஒரு ஒடுக்கப்பட்டவங்களுடைய ஒரு ஐடியாலஜி, எல்ஜிபிடி செக்ஷுவலி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு ஐடியாலஜி, இஸ்லாம் அங்கே நம்பரில் கம்மி. அப்போ நம்ம மூணுமே நம்ம ஒன்றா ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு இவங்க நினப்பாங்க. இதனால தான் குவேர் ஃபார் பாலஸ்டைன் அப்படின்ற ஒரு கும்பல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவன் யார்? வானவில் எப்படி பாலஸ்தீனை ஆதரிக்க முடியும்? ஏன்னா நீங்கள் பாலஸ்தீனுக்குள்ளே போகணுன்னா நீங்கள் வந்து எல்ஜிபிடின்னு சொன்னீங்கன்னா உங்களை கொன்றுவான், அந்த பார்டர்லேயே உங்களை கொன்றுவான். ஆனால் இந்த கும்பலையா இவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்கன்னா இதான். இவங்களை பொறுத்தவரை பாலஸ்தீன் மக்கள் ஒடுக்கப்பட்டவங்க ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இவங்க நம்பரில் கம்மி. இவன் குண்டு வைக்கிறான்னா என்ன அர்த்தம்னா இவன் ஒடுக்கப்பட்டதுனால தான் குண்டு வைக்கிறான் அப்படின்னு ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. கேபிட்டலிஸ்ட், இஸ்ரேல் ஒரு கேபிட்டலிஸ்ட் நாடு. அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இவன் ஒடுக்குமுறை செய்கிறவன் தான் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுவாங்க. இதுக்கு பேர் தான் இன்டர்செக்ஷன். அப்போ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்செக்ஷன் அப்படின்ற இந்த லெஃப்ட் ஐடியாலஜியை பொறுத்தவரை விக்டிம்ஹுட், யார் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்ற அந்த விக்டிம் கார்டு இருக்கு இல்லையா, இது இவங்க பெர்மனண்ட்டாக இவங்க பயன்படுத்துவாங்க. இப்போ பீப்புள் எப்படி ஆப்ரேட் ஆவாங்க? ஜென்ரலாக ஐடியாஸ், உங்ககிட்ட என்ன ஐடியாஸ் இருக்குது, உன் ஐடியா பெட்டரா என் ஐடியா பெட்டரா, பாலிசிஸ், நீ சொல்கிற பாலிசி கரெக்டாக, நான் சொல்கிற பாலிசிஸ் கரெக்டாக, அடுத்து ரிசல்ட் அவுட்கம், நீ பெட்டராக பண்ணுறியா நான் பெட்டராக பண்ணுறேன், அந்த பெர்ஃபார்மன்ஸ் இல்லையா. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே முழுக்க எப்படி இங்கே ஒர்க் ஆகும்னா கிரீவன்ஸ். இந்த கிரீவன்ஸ் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லையா, நான் ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கலாம், அதனால் இன்னைக்கு நீ எனக்கு இடஒதுக்கீடு கொடு, என்னுடைய முன்னோர்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதனால் நீ எனக்கு, அதனால் முன்னோர்கள் பாதிக்கப்பட்டதுனால இன்னைக்கு எனக்கும் அந்த ட்ராமா உண்டு, அதனால் நீ எனக்கு முக்கியத்துவம் கொடு. அடுத்து இவங்க யார், இவங்க எந்த செக்ஷுவாலிட்டியை சேர்ந்தவங்க, ஒரு காலத்தில் ஹோமோசெக்சுவல்ஸை இவங்க இது ஒரு மென்டல் இல்னஸ் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவங்க செஞ்சாங்க, அதனால் இன்றைக்கி எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இன்றைக்கி நாங்கள் இப்போ தான் நாங்கள் மேலே வரோம், நீ எங்களுக்கு முக்கியத்துவம் கொடு. அப்போது ரிசல்ட் என்ன, உங்களுடைய ஒர்க் என்ன, நீங்கள் என்ன செய்கிறீங்க, இதெல்லாம் முக்கியம் இல்லை. நீ யார், நீ எந்த ஜாதி, எந்த குலம், எந்த கோத்திரம், உன்னுடைய செக்ஷுவாலிட்டி என்ன, இப்படி ஒருத்தரை பிரித்து ஒருத்தருடைய அடையாளத்தை வச்சு அடையாள அரசியல் பண்ணுறது தான் இன்றைய லெஃப்டிஸ்ட் பாலிடிக்ஸ். அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி தான் நம்மளுடைய தாமஸ் சோல் ஐயா. இவர் ஒரு பிளாக் மேன் தான், ரொம்ப ஏழை குடும்பத்தில் பிறந்து பேரண்ட்ஸ்லாம் இல்லாமல் இவர் சொந்தக்காரங்க வீட்டில் வளர்ந்து அங்கேருந்து வீட்டை விட்டு வெளியே வந்து கஷ்டப்பட்டு தான் மேலே வந்திருக்காரு. இவருக்கு பிரச்சனைனா என்னன்னு தெரியும், வாழ்க்கையில் அடிபடுறதுனா என்னன்னு தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் இவர் தன்னுடைய சொந்த உழைப்பில் உழைத்து மேலே வந்து ஒரு ப்ரொஃபஸராக வந்து மிகப்பெரிய ப்ரிவிலேஜான அந்த இன்ஸ்டியூட்ஸ்லாம் வேலை பார்த்து ஒரு ஞானி. எனக்கு இவர் பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். இவர் எழுதின இவருடைய லைஃபுடைய மொத்த ஒர்க்கை நம்ம சுருக்கிடலாம். என்னென்னா வாட் இஸ் டிஸ்பேரிட்டி அண்ட் வாட் இஸ் டிஸ்கிரிமினேஷன். டிஸ்பேரிட்டினா இப்போ ரெண்டு குரூப்புக்குமான வித்தியாசங்கள்னால் என்ன, நேச்சுரலாக இருக்கிற வித்தியாசங்களை இவங்க டிஸ்கிரிமினேஷன் இவங்க சொல்கிறாங்களே, இது உண்மையா, இந்த ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி அப்படி கிடையாது அப்படின்ற முடிவுக்கு வந்தவர் தான்
ஐயா தாமஸ் சோல் அவர்கள். இவர் எழுதின டிஸ்கிரிமினேஷன் அண்ட் டிஸ்பாரிட்டிஸ் அப்படின்ற ஒரு புத்தகம், ரேஸ் அண்ட் கல்ச்சர் அப்படின்ற புத்தகம். இந்த ரெண்டுமே முக்கியம், நீங்கள் ஒவ்வொருத்தரும் படிக்கணும். இவர் சொன்ன 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, டிஸ்பாரிட்டி இருக்குது அப்படின்றதுனாலேயே இது டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. இப்போ குரூப் ஏ, குரூப் பி. இப்போ குரூப் ஏ குரூப் பியை விட அதிகமாக சம்பாதிக்கிறாங்கன்னா, இவங்களோட இன்கம் அதிகமாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்கள ஒடுக்குறாங்க, இல்லை இவங்களுக்கு ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு அப்ரஷன் இருக்குது, இங்கே சிஸ்டமேட்டிக் ரேசிசம் இருக்குது, இங்கே ஜாதி வெறி இருக்குது, இவங்க படிக்க விடலை அப்படின்ற மாதிரி நிறைய காரணம் சொல்லுவாங்க. ஆனால் அதான் காரணமா? இவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கு வேற காரணம் இருக்க முடியாதா? இவங்க எந்த ஊர், இவங்களுடைய கல்வி என்ன, கல்வி தரம் என்ன, அந்த ஜியோகிராஃபி, அந்த லேண்டு, அந்த இடம், அவங்களுடைய ஏஜ் டிஃபரன்ஸ், இவங்களுடைய விருப்பம், இந்த மக்கள் வாழ்ந்த பகுதியில் இவங்க படிப்பிற்கான சூழலும் வேலை செய்கிறதுக்கான சூழலும் ஒழுங்காக இருந்திருக்கலாம், இவங்களுக்கு அது இல்லாமல் இருந்திருக்கலாம். உடனே இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒடுக்கப்பட்டாங்க அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? இதையும் தாண்டி இவங்களுடைய திறமை, இந்த குரூப்புக்கு திறமை அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன, இல்லை இவங்க ஏர்ன் பண்ணுறதுக்கான சூழ்நிலை என்ன, இவங்க வாழ்ந்த இடத்துல இவங்க படிக்கிறதுக்கான சூழல் உருவாகி இவங்க ஸ்கில்லை பயன்படுத்தி மேலே வர்றதுக்கான புறச்சூழல்லாம் என்ன, இந்த இடத்துல ஃபேமிலி ஸ்டெபிலிட்டி, இவங்க பேரண்ட்ஸ் கூட ஃபேமிலியாக அம்மா அப்பா டிவோர்ஸ் பண்ணாமல் ஒன்றா வாழ்ந்துருக்கலாம். இதெல்லாம் இவர் ரிசர்ச் பண்ணியிருப்பார் இந்த பேப்பரில் அண்ட் புக்ஸில் நீங்கள் பார்க்கலாம். டிவோர்ஸ் ஆன ஃபேமிலிஸில் உள்ள பிரச்சனைலாம் என்ன, அம்மா அப்பா கூட சேர்ந்து ஒன்றா வாழ்கிற மக்கள் இருப்பாங்க இல்லையா, அப்படி வாழும்போது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலியில் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ப்ளஸ் ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு ஒரு சில திறமைகள் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பயன்படுத்தி இவங்க மேலே வராங்க. இவங்களுக்கு இந்த சூழ்நிலை இல்லை. அப்போ இது எதுவுமே கணக்கில் எடுத்துக்காம இவங்க கீழே வந்துட்டாங்கன்னா நம்ம எப்படி இதை ஒடுக்குமுறைன்னு சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அடுத்த பாயிண்ட் நம்பர் 2, காஸ்மிக் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இவர் பேசுவார். அப்படின்னா என்னன்னா, இங்கே உள்ள நிறைய பேர், முக்கியமாக இந்த லெஃப்டிஸ்ட் குரூப்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அவுட்கம் ஒரே மாதிரி வரணும். 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேரும் ஒரே இடத்துல வந்து சேர வேண்டும். இது சாத்தியம் இல்லை. இது இவருடைய சென்ட்ரல் தீசிஸ். ஏன் அப்படின்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரே சம்பளம் வாங்குகிற பேரண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, நல்லா சம்பாதிக்கிற பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுடைய பிள்ளைங்க, நல்லா படித்த பேரண்ட்ஸ், நல்ல பணக்கார வீட்டு பசங்க, இந்த மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸும் இவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி படித்த அப்பா அம்மா, கல்வி தகுதி உள்ள அப்பா அம்மா, பணம் படைச்ச அப்பா அம்மா, இவங்களுடைய ஸ்கூல் ஒரே ஸ்கூல், இவங்களுடைய குடியிருப்பு நெய்பர்ஹுட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்குன்னு வைங்களேன். இந்த மாதிரி ஒரே நெய்பர்ஹுட்டில் ஒரே மாதிரி பணத்தில் ஒரே மாதிரி காலச்சூழலில் வளர்ந்த பசங்களை நீங்கள் கொண்டு வந்து நீங்கள் ஒரு கிளாஸில் வச்சிங்கன்னா அந்த 50 பசங்களும் ஒரே மாதிரியாக மார்க் வாங்குவாங்க? இல்லை. நீங்கள் பாருங்களேன், நீங்களாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். 50 பேருக்குமான சூழல் ஒன்று தான், ஆனால் இவங்களுடைய ஸ்கில், இவங்களுடைய திறமை அப்படின்னு ஒன்று இருக்குது. அங்கே அந்த ஒரு லேயர் வந்து இதில் ஆட் ஆகும். ஆனால் இவங்க இதை ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி கிடையாது. இப்போ ஒரு கிளாஸ் ரூமில் மார்க் ரொம்ப கம்மியாக வாங்கினாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஒடுக்கப்பட்டாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல, இந்த 0 சம் கேம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். 2 குரூப் இருக்காங்க. அந்த 2 குரூப்பில் ஒரு குரூப் வந்து அன்ஈக்குவலாக, இவங்க கம்மியாக வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதிகமாக வந்தவன் இவங்கள ஒடுக்கியிருப்பான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இங்கே உண்டு. இது டிப்பிக்கல் லெஃப்டிஸ்ட் பிஹேவியர். ஆனால் இது பொய். இங்கே அப்ரஷனே இல்லைனா கூட, இங்கே ஒடுக்குமுறையே இல்லைனா கூட, இங்கே நேச்சுரலாக இன்இக்வாலிட்டி இங்கே உருவாகி தான் தீரும். ஒரே மாதிரி பணம் படைத்த, ஒரே மாதிரி கல்வி கொண்ட, ஒரே மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வர்ற பசங்களுக்கே இங்கே ஒரே மாதிரி மார்க் வர்றது கிடையாது. அப்போ நம்ம உடனே கம்மியான மார்க் வாங்கினவங்கலாம் ஒடுக்கிட்டாங்க நம்ம சொல்ல முடியுமா? அப்போ ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் விரும்புகிற விஷயங்கள், இவங்களுடைய தேர்வுகள், இவங்களுடைய சாய்ஸஸ், அதுக்கப்புறம் இவங்களுடைய திறமை, இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் வாழ்க்கையில் உள்ள வர்றதுனால கண்டிப்பாக அங்கே ஈக்குவாலிட்டி சாத்தியமே இல்லை. அப்போ அன்ஈக்குவலாக ஒரு அவுட்கம் வருது அப்படின்றதுனாலேயே ஒரு பையன் 80 மார்க் வாங்குறான், இன்னொரு பையன் 50 மார்க் வாங்குறான் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த 50 மார்க் வாங்கின பையன் கண்டிப்பாக ஒடுக்கப்பட்டிருப்பான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, இது ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணம். அப்போ இங்கே இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருத்தவங்க ஒடுக்கப்பட்டாங்கன்னா சிஸ்டம் இவங்களா ஒடுக்கியிருக்கும். அப்போ இண்டிவிஜுவல் இங்கே பொறுப்பே இல்லை. இப்படி ஒரு கும்பல் தான் இந்த இன்டர்செக்ஷனாலிட்டி அப்படின்ற ஒரு கும்பல். இன்றைக்கி லெஃப்ட்டில், அதுவும் ஃபார் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முக்கியமாக ஃபெமினிஸ்ட்டில் நம்ம ஊரில் நீங்கள் நிறைய பேர் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷனல் ஃபெமினிஸ்ட் இப்படி தான் இவங்க போட்டிருப்பாங்க. அந்த ஆளுங்களை பார்த்தீங்கன்னா ஓடிடுங்க. இவங்க ஒருபோதும் இவங்களுடைய பர்சனல் ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஆமாங்க, இது என் மேலே தப்பு இருக்கலாம், நான் வாழ்க்கையில் ஜெயிக்காமல் போனதுக்கு நானும் ஒரு காரணமாக இருக்கலாம், ஒத்துக்க மாட்டாங்க. நான் காரணம் இல்லை, சிஸ்டம் காரணம். இதனால தான் நீங்கள் லெஃப்ட்டில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மஸ்க் பணக்காரர் ஆன உடனே மஸ்க் ஜெயிச்சிட்டாரு, அவர் பணத்தெல்லாம் பிடுங்கு, டேக்ஸ் போடு அப்படின்றான். இவன் வேலைக்கு போய் சம்பாதிக்க துப்பு இல்லை. ஆனால் இவன் என்ன பண்ணுவான், இவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்க மாட்டான். நான் ஏழையாக போனது காரணம் என்னன்னா, இங்கே இன்இக்வாலிட்டியாக இருக்குன்னா மஸ்க் இங்கே பணக்காரர் ஆகிட்டாருன்றான். ஸோ இன்டர்செக்ஷனல் ஃபெமினிஸ்ட் அப்படின்னா
இங்கே ஃபெமினிஸ்டே பிரச்சனை, இதில் இன்டர்செக்ஷனல் அப்படின்ற இன்னொரு டேக் வேறு நீங்கள் குத்துனீங்கன்னா நான் ஓடிடுவேன். ஏன்னா உங்ககிட்ட பேசுறதுக்கான விஷயமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணுங்க தெரியுமா, கெவின் பால் ஏன் இன்னைக்கு பேசுறாருன்னா இவர் ஆண், அதனால தான் மக்கள் இவரை பார்க்குறாங்கன்னு இவங்க சொல்லுவாங்க. கெவின் ஏன் என்ன பேசுறான்னா நான் பெண் அப்படின்றதுனால பேசுகிறான், என்ன ஒடுக்குறான் அப்படின்றவாங்க. நன்றி, வணக்கம்.